வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை எக்ஸ்பைரி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்த ஓப்பன் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்குங்கிறத பார்ப்போம். ஓப்பன்ல இருந்து நம்ம நேற்று கொடுத்திருந்தபடி 61 பாயிண்ட் கொடுத்திருந்தேன். ஓப்பன்ல இருந்து இன்னொரு விஷயமும் நான் சொல்லியிருக்கேன். ஓப்பன்ல இருந்து 102 பாயிண்ட் கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு சைடு போயே தீரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் 23,018 எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 182 அப்படிங்கிற பாயிண்ட ஈஸியா ரீச் ஆயிடுச்சு. அங்க இருந்து திரும்பவும் கீழே இறங்கின பிரைஸ் அகெயின் வந்து ப்ளூ லைனுக்கு மேல க்ளோஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா திரும்பவும் பை ட்ரெண்ட் கண்டினியூஷன். இதனுடைய கண்டினியூஷன் படி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போய் அங்க இருந்து ரிஜெக்ஷன் ஆகுது. இந்த ரிஜெக்ஷன் கிடைக்கும் போது கிளியரா நீங்க வந்து இதுக்கு மேல போகாது. நான் எப்பவும் என்ன சொல்லியிருக்கேன், பிரைஸ் வந்து தொட்டா அந்த இடத்த பை பண்ணக்கூடாது. அப்ப தொட்டா இதுக்கு மேல போகாது அப்படிங்கறத இதனுடைய மீனிங். அப்ப நீங்க இந்த இடத்துல ஈஸியா வந்து ஒரு புட் ஆப்ஷனை எடுக்கலாம். சரிங்களா? இவ்வளவுதான். இதுல இன்னைக்கு வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா லோயர் லோ பிரேக் அவுட்ல எல்லாமே வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட். நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் லோயர் லோல ரெண்டு சைடும் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு ஹையர் ஹை வச்சு திரும்பவும் மார்க்கெட் வந்து கால் சைடு போனதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே, நம்ம கொடுத்த ஸ்ட்ரைக் பிரீமியம் முதல்ல பார்த்துருவோம். 23,300 கால் ஆப்ஷன் வந்து ஓப்பனே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோவுக்கு கீழே ஓப்பன். அதுல நியர்பை இந்த பர்பிள் லைன் தான் முக்கியமா நான் எப்பவும் சொல்வேன். இதுல பெரிய அளவுல நீங்க ட்ரேட் பண்ணிருக்க முடியாது. ஆனா பிரீமியம் பெருசா வந்து மூவ் ஆயிருக்காது. 80 ரூபாயில இருந்து 102 ரூபாய் 22 பாயிண்ட் போனதை மட்டும்தான் நீங்க எடுத்திருக்க முடியும். அந்த பிரைஸ் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகாத போது நீங்க கிளியரா வந்து இந்த லெவலுக்கு மேல போகாதுன்னு நீங்க புட் ஆப்ஷனை செக் பண்ணலாம். இதே ரைட் சைடுல புட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டிலே ப்ரீவியஸ் டே உடைய ஹைக்கு மேல க்ளோஸ் வச்ச உடனே புட்டு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. புட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலேயே வந்து பிரீமியம் கொடுத்துருக்குது. இது வந்து நீங்க ஓடிஎம்ல கொடுத்துருந்தீங்கனாலுமே நல்லாவே மூவ் ஆச்சு, பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்த இங்க வந்து நீங்க வந்து லோயர் லோ பிரேக் அவுட் ஈஸியா எடுத்துருக்கலாம். இப்போ இந்த ரெண்டு கேண்டில் ஹைக்கு மேல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா 3 மினிட்ல வச்சு பாருங்க, அழகா வந்து லோலயே வந்து எடுத்துட்டு போகும். நம்ம எடுத்த பிரீமியம் லெவலே பார்த்துருவோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம இன்னைக்கு எக்ஸல்ல கொடுத்திருந்த பிரைஸ் லெவல்ங்கிறது 63 ரூபா புட் ஆப்ஷன்ல. இங்க லோயர்ல கண்டினியூஷனா வருது. இப்ப இந்த கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணுது. அப்ப இந்த ஹை வந்து இந்த ரெட் கேண்டில் தான். இதனுடைய பிரைஸ் லெவல்ங்கிறது 69 ரூபாய் 65 காசு. இதுக்கு மேல க்ளோஸ் எப்ப வைக்குதுன்னு வெயிட் பண்ணுங்க. இந்த பிரைஸ் வந்து இங்க 70 ரூபாயில க்ளோஸ் வச்சிருச்சு. நீங்க வந்து இந்த 69 ரூபாயில போட்டீங்கனாலே அழகா வந்து எடுத்துட்டு போயிடும். திரும்பவும் ஒரு லெவல் ஆஃப் பிரீமியம் வந்து உங்களுக்கு நல்லாவே டார்கெட் கொடுத்துருக்கு. இது அழகா பாருங்க, பர்பிள் இருந்து திரும்பவும் ஆரஞ்சு லைன் ஈஸியா வந்து எந்த இடத்துல திரும்பும் அப்படிங்கிறதும் அழகா வந்து நம்ம கொடுத்துருக்கிற இது இண்டிகேட்டரை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எக்ஸல் வேல்யூ படி பாத்தீங்கன்னா 63 ரூபா தான் சரியான விலைங்க. நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. 63 ரூபாய்க்கு மேல வந்தா மார்க்கெட் 1 மணிக்கே வந்துருச்சு. அங்கிருந்து மார்க்கெட் திரும்பவும் நல்ல ரிவர்சல். நீங்க கால் ஆப்ஷன்ல பிரீமியம் லெவல் பாத்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன்ல பிளாக் லைன் 128, நம்ம எக்ஸல் வேல்யூ 123. இங்க 128க்கு மேல ஸ்ட்ராங் ஆனதும் அழகா வந்து நம்ம எக்ஸல் வேல்யூ 123ல சப்போர்ட் எடுக்குது. அங்கிருந்து இந்த பிரைஸ்ல, அதாவது இது வந்து பர்பிள் லைன், இதுக்கு மேல க்ளோஸ் வச்சுட்டாலே திரும்பவும் மார்க்கெட் இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? ரொம்ப பெருசா கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்ல ஒரு மார்க்கெட் வந்து நல்ல ட்ரெண்டிங்கா இருக்குமானா அதிகபட்சம் எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அந்த கேப் அப் கேப் டவுன் நடக்கும் போதே வந்து பிரீமியம் அட்ஜஸ்ட்மெண்ட்லயே வந்து ரொம்ப டிகே ஆகிட்டே இருக்கும். அதுல இன்னைக்கு திங்கக்கிழமை வேற. ஸோ அதனால பிரீமியம் வந்து நல்லா டிகே பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்டை ஃபாலோ ஆயிருக்கு. அங்கிருந்து திரும்பவும் மார்க்கெட்டு கால் சஸ்டெயின் ஆகாம அங்கிருந்து நல்லாவே ஃபால் கொடுத்து கீழே இறங்கிடுச்சு. அது நம்ம லோவுக்கே வந்ததை பார்க்க முடியுது. இங்க நீங்க லோலயே என்ட்ரியை வந்து புட் ஆப்ஷன்ல புடிச்சிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 59 63 ரூபாயில இருந்து 120 ரூபாய் வரைக்கும் போனதை பார்க்க முடிஞ்சிருக்கும். அவ்வளவுதான் மார்க்கெட். ரொம்ப டோட்டலா வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஓகே, நாளைய மார்க்கெட் பத்தி பார்த்துருவோங்க. நாளைய மார்க்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நாளைய ரேஞ்ச், நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கு. இப்பொழுதைக்கு முதல்ல என்ன நடந்திருக்குன்னு கவனிங்க.
நான் வீக்லி லெவல்ஸ் கொடுத்திருந்தேன். வீக்லி லெவல்ஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த வீக் வந்து அதிகபட்சம் கீழே இறங்குனா 22,928ங்க. அதுக்கு கீழே சப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்பிள் லைன் தான் சப்போர்ட்டுங்க. இது வந்து 22,848 அப்படிங்கிற பிரைஸ் லெவல் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம லாஸ்ட் ஃப்ரைடேவே நம்ம இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இனி இந்த வீக் இதை எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு ஒரு லெவல் கொடுத்துருந்தேன். இந்த லெவல் வந்து இந்த வீக்குக்கே வந்து இந்த பிரைஸுக்கு கீழேனா மார்க்கெட் கீழே, இந்த பிரைஸுக்கு மேலேனாதான் மார்க்கெட் மேலே அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும் பொழுது லாஸ்ட் வீக்கோட ஹை வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அதை தாண்டும் போது உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து 23,958 வரைக்கும் டார்கெட் இருக்கு. அதையும் தாண்டும் போது 24,038 அப்படிங்கிற டார்கெட் போகும்னு சொல்லிட்டேன். இது வீக்லியில நம்ம கொடுத்திருந்த லெவல். டெய்லி லெவல்ஸ்ல நீங்க இந்த ஆரஞ்சு லைன் மட்டும் பார்த்துக்கோங்க. இது லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் இது சஸ்டெயின் ஆகி திரும்பவும் மேலே போச்சு. ஆனா பெரிய அளவுல சஸ்டெயின் ஆகல, அங்கிருந்து கீழே இறங்கிருச்சு. இதுதான் நடந்தது. இப்போ இந்த லாஸ்ட் வீக் உடைய லோ வந்து இதுதாங்க. அதாவது 23,152ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அந்த பிரைஸ் லெவலுக்கு கீழேனா மார்க்கெட்டு 22,848 வரைக்கும் கூட போகலாம். சரிங்களா? அது நாளைக்கே நடக்கலாம், இல்ல 2 நாள் கழிச்சு நடக்கலாம், நாளைக்கு திரும்பவும் புல் பேக் ஆகலாம். இதெல்லாம் இது நம்ம கையில இல்ல. மார்க்கெட் எந்த வழியில போகுதோ அந்த வழியில நம்மளும் போக கத்துக்கணும். சரிங்களா? ஓகே, நம்ம நாளைக்கு லெவல் பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு 51 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச்ல நாளைக்கு மார்க்கெட் மூவ் ஆகுங்க. அதே போல நாளைக்கு இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது அதிகபட்சம் கீழே இறங்குனா, இன்னைக்கு லோவை கட் பண்ணி கீழே இறங்குனா 22,968ங்க. அது வரைக்கும் நாளைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல அதுக்கு பஃபர் பாயிண்ட் வந்து 22,998. இது வந்து நாளை கீழே இறங்கக்கூடிய லெவல். நாளை பிரைஸ் இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல்ங்கிறது 23,148ங்க. நான் 52ங்கிறது வீக்லி உடைய லோங்க. இதை கட் பண்ணும் போது நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் மார்க்கெட் கீழேயா மேலையா அப்படிங்கறத. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இதுதான் முக்கியமான பிரைஸ் லெவல். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தா, இந்த இடத்துல ட்ரிகர் ஆயிட்டு குச்சி வச்சிருந்தாலே மார்க்கெட் இதுக்கு கீழே வராதுன்னு அர்த்தம். அப்படி போகும்போது இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹை தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் 268ன்னு எடுத்துக்கோங்க. அதை தாண்டும் போது மார்க்கெட் வந்து எது வரைக்கும் அதிகபட்சம் மேல போலாம் அப்படின்னா 23,342. இங்க ஆல்ரெடி வந்து 36ங்கிற பிரைஸ் லெவல் இருக்கு. அதுக்கு நியர்பை வருது. ஓகே, பார்ப்போம். அதே போல இது வந்து எப்பவுமே வீக்லியில இத பிரைஸ் லெவல்ல வந்து கொஞ்சம் போல்டா வச்சுக்கிறேன். அப்பதான் வந்து இந்த லெவல் தான் இந்த வீக்கை வந்து டிசைட் பண்றது. ஓகே, அதே வந்து அதுக்கு பஃபர் பாயிண்ட்னு பாத்தீங்க அப்படின்னா 23,372ங்க. இது எல்லாமே அங்கேயே இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம கை வச்சோம்னா எல்லா பிரைஸ் லெவலும் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஆல்ரெடி அங்கேயே இருக்குங்க. இதை நான் தொடலை. இதை நான் வந்து என்ன பண்றேன், டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நாளைய லெவல் அப்படிங்கிறது இங்கேயே தெளிவா இருக்கு. நான் இதை 5 மினிட்ஸ்ல மாத்துறேன். செக் பண்ணிக்கோங்க. நாளைய மார்க்கெட்டுக்கு 23,148க்கு மேலன்னா மார்க்கெட்டுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் 268. அதை தாண்டும் பொழுது 342 அண்ட் 372 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிரைஸுக்கு மேல நாளைக்கு டே கேண்டில் க்ளோஸ் வைக்கக்கூடிய பட்சத்துல ஃபர்தரா அப் ட்ரெண்ட் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஒருவேளை நாளைக்கு அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகக்கூடிய பட்சத்துல எகெயின் திரும்பவும் கீழே 22,848 நோக்கி வரலாம். இந்த வீக் அதிகபட்சம் கீழே இறங்கக்கூடிய லெவல் வரைக்கும் வரலாம். இது வந்து ஒரு சினாரியோ. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன்ல இந்த பிரைஸை ட்ரிகர் பண்ணிட்டு கீழே இறங்குது அப்படின்னா மார்க்கெட்டு வேகமா 22,968 வரைக்கும் வரலாங்க. இந்த இடம் வந்து நல்ல ஏதாவது ஒரு சின்ன சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு எக்ஸ்பைரி ரிவர்சல் அதிகமா எதிர்பார்க்காதீங்க. எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பிரீமியமா ஒரு சின்ன பிரீமியமா 10 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கிற பிரீமியமா வந்து
ஒரு 230 லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 100 ரூபாய் பிரீமியம் 10 ரூபாய்க்கு கிடைக்கிற மாதிரி வெயிட் பண்ணுங்க. அந்த இடத்துல நீங்க முடிவு பண்ணுங்க. நாளைக்கு மதியம். சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி வந்து எக்ஸ்பைரியில நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க. எப்படி பார்த்தாலும் நமக்கு அட் த மணி பிரீமியமே 10 ரூபாய்க்கு தான் 2:30 மணிக்கு கிடைக்கும். அந்த விலைக்கு வரும்போது பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. நாளைய லெவல்ஸ் வந்து ரேஞ்ச் வந்து 51 பாயிண்ட். நாளைக்கு பிரீமியம் லெவல் என்ன அப்படின்னா 23,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் 230 225க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இந்த பிரைஸ் இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோவை கட் பண்ணா அந்த பிரீமியம் 38 ரூபாய் வரைக்கும் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 73 ரூபாய்க்கு மேல சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா சின்னதா புல் பேக் ஆகலாம். திரும்பவும் 160 வரலாம். இது கால் ஆப்ஷன் பிரீமியம் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய லெவல்ஸ். இதுவே 23,250 புட் ஆப்ஷன் பிரீமியம் 144க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்க. இதனுடைய டார்கெட் வந்து 225ங்கிற இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹை தான் வந்து இதனுடைய டார்கெட். ஒருவேளை மார்க்கெட் புட் ஆப்ஷன் கீழே இந்த 93க்கு கீழே ஓபன் ஆகக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா புட் ஆப்ஷன் எடுக்காதீங்க. அந்த பிரீமியம் 43ங்கிறதுக்கு கீழே 25 ரூபாய் வரைக்கும் வருவதற்கு பர்பிள் லைன் வந்து 25 ரூபாய்ங்க. நான் இதுல ரொம்ப ஷ்ரிங்க் பண்ணா வேல்யூஸ் தெரியாதுன்னு நான் பண்ணல. 25ங்கிறது பர்பிள் லைனா எடுத்துக்கோங்க. 44ங்கிறது கிரீன் லைனா எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது வரைக்கும் கூட போகலாம். அதனால இந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க போதுமானது. 44 and 25 கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல்ஸ். நாளைய மார்க்கெட்டை ட்ரெண்ட் பேஸ்டு ட்ரேட் பண்ணுங்க. பொறுமையா ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. இந்த லெவல்ஸ்ல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா எனக்கு பின் பண்ணுங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குனாலும் எனக்கு பின் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.